பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் களம் காணும் கமலா ஹாரிஸ் மற்றும் டொனால்டு ட்ரம்ப் இடையிலான நேரடி விவாதம் காரசாரமாக நடைபெற்றது. கருக்கலைப்பு, சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினர். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் களம் காணும் கமலா ஹாரிஸ் மற்றும் டொனால்டு ட்ரம்ப் இடையிலான நேரடி விவாதம் காரசாரமாக நடைபெற்றது. பென்சில்வேனியா மாகாணம் பிலடெல்பியா நகரில் ABC நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த விவாதத்தை டேவிட் மியூர், லின்சே டேவிஸ் ஆகியோர் நெறிப்படுத்தினர். விவாதத்தின் தொடக்கத்தில் டொனால்டு ட்ரம்ப் இருந்த இடத்திற்கு சென்று கமலா ஹாரிஸ் கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார். சரியாக இந்திய நேரப்படி காலை 6:30 மணிக்கு தொடங்கிய இந்த விவாதம் 90 நிமிடங்கள் நடைபெற்றது. விவாத தொடக்கத்தில் உரையாற்றிய கமலா ஹாரிஸ், ட்ரம்ப் நிர்வாகத்தால் வரலாறு காணாத அளவுக்கு அமெரிக்க வர்த்தகம் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் சீன ராணுவத்தை நவீனமயமாக்க அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட சிப்புகள் சீனாவுக்கு விற்கப்பட்டதாக கமலா ஹாரிஸ் குற்றம் சாட்டினார். ட்ரம்ப் ஆட்சியில் வேலையின்மை பிரச்சினை மோசமடைந்ததாகவும் நாட்டில் மருத்துவ சேவைகள் துறை பெரிதும் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்த கமலா ஹாரிஸ், நாட்டின் ஜனநாயகம் மீது மோசமான தாக்குதலை ட்ரம்ப் நடத்திவிட்டு சென்றதாக சாடினார். இதையடுத்து பேசிய டொனால்டு ட்ரம்ப், ஜோ பைடன் ஆட்சியில் ஏற்பட்டுள்ள பணவீக்கத்தால் அமெரிக்க மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பைடனின் தவறான கொள்கைகளை கமலா ஹாரிஸும் பின்பற்றுவதாகவும் குற்றம் சாட்டினார். அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றம் அதிகரிக்க பைடனின் ஆட்சியே காரணம் என்றும், மோசமான குடியேற்றத்தால் பணவீக்கம், பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது என்றும் சாடினார். கொரோனா தொற்றை சிறப்பாக கையாண்டு அமெரிக்காவிற்கான மிகச்சிறந்த பொருளாதாரத்தை உருவாக்கியதாக ட்ரம்ப் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய கமலா ஹாரிஸ், ட்ரம்ப் அரசு பணக்காரர்களுக்கே வரிச்சலுகை கொடுத்ததாகவும் நடுத்தர மக்களை முன்னேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டியதோடு, அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய எந்த வளர்ச்சி திட்டமும் ட்ரம்பிடம் இல்லை எனவும் கூறினார். பின்னர் பேசிய ட்ரம்ப், கமலா ஹாரிஸ் ஒரு மார்க்சிஸ்ட் என்றும் அவரிடம் வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். பல நாடுகளில் குற்றச்செயல்கள் குறைந்துவிட்டதாகவும் அமெரிக்காவில் உயர்ந்து வருவதாகவும் தெரிவித்த ட்ரம்ப், பல நாடுகளை சேர்ந்த குற்றவாளிகள் கமலா ஹாரிஸிடம் தஞ்சமடைந்துள்ளதாக சாடினார். பின்னர் பேசிய கமலா ஹாரிஸ், குற்றச்செயல்கள் பற்றி மட்டுமே ட்ரம்பிற்கு பேச தெரியும் என்றும் அவரே ஒரு குற்றவாளிதான் என்றும் விமர்சித்த கமலா ஹாரிஸ், மீண்டும் அதிபரானால் தன் மீதுள்ள வழக்குகளில் இருந்து தப்பித்து விடலாம் என அவர் நினைப்பதாக சாடினார். அமெரிக்க தேர்தலிலேயே அதிக வாக்குகள் பெற்று அதிபரானது தான் என தெரிவித்த ட்ரம்ப், குடியரசுக் கட்சி வேட்பாளர்கள் யாரும் இதுவரை பெறாத வகையில் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவேன் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய கமலா ஹாரிஸ், கடந்த தேர்தலில் தோற்றபோது வன்முறையை தூண்டிவிட்டு அமைதியாக வேடிக்கை பார்த்தவர் ட்ரம்ப் என்றும், ட்ரம்ப் மீண்டும் நாட்டின் அதிபராக கூடாது என்று தெரிவித்தார். கருக்கலைப்பு விவகாரம் குறித்து பேசிய கமலா ஹாரிஸ், பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ட்ரம்ப் முடிவு செய்யக்கூடாது என்றும், பெண்களின் அடிப்படை உரிமைகளை அரசு நிர்ணயிக்க கூடாது என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அதிபராக டொனால்டு ட்ரம்ப் தேர்வானால் கருக்கலைப்பு தடை சட்ட மசோதாவில் ட்ரம்ப் கையெழுத்திடுவார் என கூறினார். இதையடுத்து பேசிய ட்ரம்ப், கமலா ஹாரிஸ் பொய் கூறி வருவதாகவும் கருக்கலைப்பு தடை சட்ட மசோதாவில் கையெழுத்திட மாட்டேன் என்றும் தெரிவித்தார்.